நீ எதுக்கும் வருத்தப்படாத. நம்ம என்ன தப்பு பண்ணோம்? உங்க வீட்டுல வேற சாமி கும்பிடுறாங்க, எங்க வீட்டுல வேற சாமி கும்பிடுறாங்க. உன்னோட ஜாதி சான்றோர்ல வேற பேர் இருக்கு, என்னோட ஜாதி சான்றோர்ல வேற பேர் இருக்கு. இது மட்டும்தான் நமக்குள்ள உள்ள வித்தியாசம். முதல்ல நம்ம வீட்டுக்கு ஏன் பிடிக்கணும்? நம்ம தானே வாழப்போறோம். நமக்கு 50 வயசு ஆகும்போது அவங்களாம் இருப்பாங்களா? ஏன்னே தெரியல. அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அப்ப உங்க வீட்டுக்கு வர வழியில செவத்துல எல்லாம் போஸ்டரா ஒட்டியிருந்தாங்க. போஸ்டர்ல உன் போட்டோ இருந்துச்சு. அதுல கண்ணு படம் போட்டு தனித்தனியா வர மாதிரிலாம் இருந்துச்சு. நம்ம கூட படிக்கிறவங்களும் ஸ்டோரிலாம் உன் போட்டாவே போட்டிருந்தாங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப உங்க அண்ணன், அப்பா, மாமா எல்லாம் சேர்ந்து என்னை அடிச்சுட்டாங்க தெரியுமா? அடிச்சு நான் ஒரு ஆளா இருந்தேன்னா என்னால அடிக்க முடியல. நான் வந்துட்டேன். வந்துட்டேன். எல்லாம் சொல்றாங்க, உன்னை போட்டோ போஸ்டர் வைக்கிறதுக்கு உங்க அப்பா தான் காரணமா? சரி, இதை விடு. எங்க வீட்டுல என்ன ஒரு வாரம் கழிச்சு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்க போறாங்களாம். ஒன்னாலன்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ண? கேட்டா நான் லூசா, நான் பைத்தியமா? என்னை யாராவது அப்படி சொன்னா உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாரு, எங்க வீட்லயே நீ அப்படி சொல்றாங்க. கேட்டா நான் தனியா பேசிக்கிட்டே இருக்கணும். நீ இருக்கிற, நான் யார்கிட்ட போய் தனியா பேச போறேன்? ஏன் எல்லாரும் நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க? ஆனா நீ கவலைப்படாத. இங்க நிறைய நாடு இருக்கான். அந்த நாட்டுலலாம் ஜாதியே பார்க்க மாட்டாங்களாம். நம்ம அங்க போய் சந்தோஷமா வாழலாம். இந்த நாட்டுல பிறந்தது மட்டும் தான் நம்ம பண்ண தப்பு. ஆஹ் அடுத்த ஜென்மத்திலேயாவது சரி, வேற ஊரு வேற நாட்டுல பிறந்துருவோம். இந்த நாட்டுல ஜாதியே பார்க்க மாட்டாங்க. நம்ம அங்க பிறந்து ஒன்னா வாழலாம். ஆனா இந்த ஜென்மத்துல நம்மளால ஒன்னா வாழ முடியாது.